முருகனின் அறுபடை வீடும் அதன் சிறப்புகளும் பற்றி உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6. முருகனின் படை வீடுகளும் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர். சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தின் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்றவற்றை குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான். திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். இங்கு பரம்பொருளை வழிபட்டால் திருமணம் நடைபெறும். திருச்செந்தூர் முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு. இங்கு முருகப்பெருமானை கடலில் நீராடி பின் வழிபடுதல் நல்லது. விடையாதி பகை ஆகியன நீங்கும். மனம் தெளிவு பெறும். பழனி முருகனின் 3ஆம் படைவீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். ஞான பழமாக இருக்கின்ற முருகப்பெருமானை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும். சுவாமி மலைதந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானை இங்கு வழிபட்டால் ஞானம், சுகவாழ்வு, மகிழ்வு ஆகியன பெறலாம். திருத்தணி திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்துக் கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. குன்றிலே குடியிருக்கின்ற திருத்தணிகை முருகனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கோபம் முழுமையாக நீங்கும். பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலைமலையாகும். இங்குள்ள முருகனை வழிபட்டால் பொன், பொருள், வருமானம் பெருகும். அங்குள்ள சுனையில் நீராடுதல் மிகவும் சிறப்பு. இது போன்று இன்னும் நிறைய முருகனுடைய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.